மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த உன்னத திட்டமான ஏழை பெண்கள் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் சென்னையில் நேற்று 1759 ஏழை பெண்களுக்கு தலா 4 கிராம் தங்கம் மற்றும் 7,38,00,000 ரூபாய் திருமண நிதி உதவி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 5,07,646 பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் திருமண நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளன. உதவியை பெற்றுக்கொண்ட பெண்கள் மக்களின் முதல்வருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் பெண்களின் கல்வித்தரத்தை உயர்த்தவும், பொருளாதார ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கவும், படித்த ஏழை பெண்களின் திருமணத்திற்காக நிதி உதவியுடன் தாலிக்கு 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண உதவித் தொகையுடன் தாலிக்கு 4 கிராம் தங்கமும், பட்டம் மற்றும் பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாயும் தாலிக்கு 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தில் 1759 ஏழை பெண்களுக்கு 7,036 கிராம் தாலிக்கு தங்கமும், திருமண உதவித் தொகையாக 7,38,00,000 ரூபாய்க்கான காசோலைகளும் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, திரு SP வேலுமணி, திருமதி S. கோகுல இந்திரா மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 5,07,646 படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியும் தலா 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் வரலாற்று சாதனையாக தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 5,07,646 பயனாளிகளுக்கு 1,836 கோடியே 17 லட்சம் ரூபாய் ரக்கமும் 2,030 கிலோ தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்ட பெண்களும் பெற்றோரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். முதல்வர் அம்மா எங்களுக்காக காசு 25,000 காயினும் கொடுத்துருக்காங்க. எங்கள் கஷ்டத்துக்காக அம்மா மீண்டும் வரணும், திருப்பி அம்மா தான் முதலமைச்சராக வரணும். நாங்கள் கடவுளை ప్రార్థన பண்ணுறோம். అమ్మ నాకు డబ్బులు ఇచ్చింది 50,000, 4 గ్రామ్ తంగం ఇచ్చింది. నాకు చాలా సంతోషము. మళ్ళీ అమ్మానే ఆட்சிக்கு రావాలని మేము మనసారా వేண்டுకుంటున్నాం. பெத்த தாய் கூட இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்யறதுக்கு யோசிக்கிற உலகத்தில் பணமோ பொருளை கொடுத்தோம். இன்னைக்கு அம்மாவை மட்டும் இல்லை, தெய்வமா மட்டும் இல்லை, அதுக்கு மேலே அவங்களை எங்கே வசதி வைக்கிறதுனே தெரியல. அந்த ஒரு இடத்துல இருக்கிறது ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய அம்மா அவங்க தானே தவிர வேற யாராவும் இருக்க முடியாது. நம்ம கூட பிறந்தவங்க கூட நமக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் இத்தனை ரூபாய் தொகையை கொடுத்தது உலகத்தில் யாராலும் கொடுக்கவும் முடியாது, இனியும் கொடுக்கவும் மாட்டாங்க.